அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது படம். சார் கூட மகாமொழி படம் பண்ணேன். 2வது படம். இந்த படத்துல ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் தாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா குரூப்பே இல்லாம நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக நீங்க 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த குறையை இவர் தீப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்குறப்பவே நிறைய பக்கமா பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு மிக முக்கியமான ஒரு டீம்ல எடிட்டரோட பார்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் நினைச்சா கரெக்டா சொன்னா நீங்க நிறைய பேசுவீங்கன்னு. சோ இவரோட பார்ட் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது தேவை, இது தேவையில்லை, இது இந்த நீளம் போதும் போதாது அப்படிங்கிற மொத்தத்தை கட் பண்றதுக்கான அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா எடிட்டர் கிட்ட இருக்கு. சோ சாந்தகுமார் அவர்களுக்கும் சாபு ஜோசப்புக்குமான இந்த பயணம் பாத்தீங்கன்னா மகாமுனில இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப அடுத்த 2வது படமா தொடர்ந்து இருக்கு. சோ வல்லினம், காஷ்மோரா, ஒரு நாள் கூத்து, தமிழகத்தின் ஒன்றை அழுத்தவும், மகாமுனி அண்ட் ரசவாதி படங்களில் எடிட்டர் திரு சாபு ஜோசப் அவர்களே பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சார் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், பக்கமா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரசவாதி 2022 நினைக்கிறேன். லாக்டவுன் டைம்ல சார் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. நான் அடுத்தது என்ன சார் பண்ணேன்னா, லாக்டவுன் டைம்ல நான் அதிகமா சாந்தகுமார் சாரோட பேசுவோம். ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னா ஒரு 1 hour 1.5 hours நாங்க 2 பேரும் பேசுவோம். எல்லா பத்தியும் பேசிட்டு இருப்போம். அப்போ ரசவாதின்னு ஒரு படம் பண்றோம், ஒரு லவ் ஸ்டோரி பண்றோம் ஷாப் அப்படின்னாரு. சார் என்ன கலாய்க்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நான் நீங்க எப்படி சார் லவ் பண்ண மாட்டீங்கன்னு. இல்ல ஜாலியா லவ் படம் பண்ணா, ரொம்ப சீரியஸான 2 படம் பண்ணிட்டோம், 3வது ஜாலியா ஒரு லவ் படம் பண்ணான்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அந்த ஹீரோ தேடும்போது அர்ஜுன் தாஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சார் அர்ஜுன் தாஸ் பண்ணலாம் சார், பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் சாக்லேட் பாயா நீங்க உங்களால பண்ண முடியும், பட் ஸ்கிரீன்ல எப்படி தெரியும் தெரியல அப்படின்னு. பட் ரஷ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் எப்படி அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தவங்களை அப்படியே அழகா ரொமான்டிக்கா சாக்லேட் அவரும் லவ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாரும் காமிச்சிருக்காரு. பயங்கரமா லவ்வும் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. ஸோ சூப்பர் அர்ஜுன். அதுக்கப்புறம் இந்த படத்துல அவ்வளவு பெரிய வில்லனை ஒரு ஹீரோ ஆக்கினவருக்கு ஒரு அழகான வில்லனை பிடிக்க தெரியாது. சுஜித் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணிருக்காரு. தமிழ் சினிமா நான் சார்ட்ட சொல்லிட்டே இருக்கேன் சார். நம்ம ஊர்ல ஒரு பெரிய வில்லன் ரொம்ப நாள் எல்லாமே இருந்தது. ஒரு பிரகாஷ் ராஜ் சார் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான எல்லா இதுவும் சுஜித்துக்கு இருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி இந்த சொல்லு. கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவர் ரொம்ப நாள் தமிழ் சினிமால சவுத் இந்தியன் பிலிம்லயே அவர் நிறைய இருப்பாரு அப்படின்னு நம்புறேன். ரேஷ்மாவன், தானியா மேம் அவங்களும் எக்ஸ்ட்ரானரி. ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். மகாமணியில 2 கேரக்டர்ஸ் எப்படி இந்து சாக்கல் உங்களுக்கு இருக்குமோ, அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ரெண்டு யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ரைட்டிங்லேயே அதெல்லாம் இருக்கும். அந்த ரொம்ப கியூட்டாவும் 2 பேரும் அழகா பண்ணிருப்பாங்க. அவங்களோட ரோல் எங்கேயுமே மிஸ் ஆகாம, ரொம்ப டேக்ஸ் எடுக்காம அழகா பியூட்டிஃபுல்லா அழகாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் மை விஷஸ் ஃபார் எ லாங் ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டீமும் நாங்க என்னோட அசிஸ்டன்ட் சரி, படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, எல்லாருக்கும் எப்படின்னா அவ்வளவு ஃப்ரீடமா இருக்கும். அவர் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பண்ணி கொடுங்க, நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம். மகாமணிக்கும் அப்படிதான் இருந்தது. எடிட்டிங்ல நானும் அவர் சேர்ந்து எடிட்டிங் உட்காந்ததே கிடையாது. ஸோ இந்த படத்துல நானும் சாரும் சேர்ந்து எடிட்டிங் உட்காரவே இல்லை. ஸோ நான் ஒரு வருஷன் பண்ணி தருவேன், அவர் ஒரு வருஷன் பண்ணுவார். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஓகே சார் இதை வச்சிங்கன்னா இது வேண்டாம் அவ்வளவுதான் பேசுவோம். ரொம்ப சிம்பிளா எடிட்டிங் முடியும். ஸோ படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த படத்துல அவரோட யூனிக்கான டெக்ஸ்டர்ஸும் இருக்கு. அதே டைம்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல் லவ் பிளஸ் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களுடைய கெரியர்லயே அதிகம் பேசிய மேடை இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு மேல எங்கேயுமே பேசி நான் பார்த்தது இல்ல. அடுத்ததா நடிகர்கள் பிரிவில இருந்து ஒரு முக்கியமான நபரை நான் கூப்பிட போறேன். சோ அருள் ஜோதி அவர்கள் ஆக்சுவலா அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படத்துடைய கெட்டப்புக்கு ஹீரோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. பட் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கான மெனக்கடல் அதிகமா எடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இவரை ஒவ்வொரு டைம்ல இப்ப இந்த மந்த்ல நீங்க இந்த கெட்டப்ல பாக்குறீங்க, இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு கெட்டப்ல இருப்பாரு, அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு லுக்ல இருப்பாரு. சோ அவ்வளவு டைமண்ட்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாரு. மிஸ்டர் அருள் ஜோதி அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசி வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் நிறைய பேச நீங்க ஒரு வார்த்தைகள்ன்றீங்க. ஸோ மௌனகுரு தான் என்னோட முதல் படம். அதுல நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தப்போ
யாருக்கா டைலாக் பேச வருமான்னு கேட்டாங்க. நான் அப்படியே இன்னும் ஒருத்தன் ஏற்றின்னு போயிட்டான் சார். போயிட்டு போனோடனே ஒரு ஆறு ஆறு லைன் கொடுத்தாங்க. பேச முடியாது, நீங்க ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா பண்றேன்னு ஒரு பையன் சொன்னான். அவன் வந்து சார் சொன்னார் ப்ராம்ப்டிங்ல அவன் அப்படியே கேட்டு சொல்லணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 6 லைன் சொன்னாங்க. பேசுறேன். பேசும்போது 2 லைன் பேசிட்டு அப்படியே நிக்கிறேன். எனக்கு எதிரில் ஆர்டிஸ்ட் நான் சொல்றது, அருள் விட்டுட்டாலும் அப்படியே பேசுங்க, கேமரா என் மேல இருக்குன்றாரு. எனக்கு அதை பத்தி இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா பண்றேன் வந்து வச்சு ஒரு 6, 7, 10 டேக் போகுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாந்தா சார் வந்து, சார் என் பேர் அருள் ஜோதி, இந்த மாதிரி வந்து நான் வேணுட்டே பண்ணல, அந்த சார் இந்த மாதிரி தவறி வந்துடுச்சு, மைண்ட்ல போயிடுச்சு சார், ஆனா வந்து இடிச்சு சார். அப்புறம் சொன்னாரு, நீங்க எந்த ஊருங்க, எங்கேருந்து வந்தீங்க, அந்த பேக் ட்ராப் எல்லாம் கேட்டுட்டு, நீங்க படத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு வரல, வந்தீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க, அது சரியா வரலன்னா அடுத்த லெவலுக்கு இந்த இந்த தப்பை வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணி அடுத்து வர பாருங்க, காட்ஸில்லா மாதிரி தட்டி விட்டு எழுந்து வரணும் வரல அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்சது எங்களோட ஒரு நட்பு. எடிட்டர் சார் சொன்ன மாதிரி இவர் சாந்தா சார் 2 வருஷத்துக்கு ஒரு கூப்பிட்டாரு ஒரு 2 hours பேசுவாரு. மகாமுனி மிஸ் பண்ணிட்டேன். அவர் கூப்பிடும்போது மேம் என்னை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ சொன்னாங்க. உண்மையா நான் ஒரு படம் வரும்போது அந்த படம் லுக்ல இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கே அந்த அந்த கெட்டப்ல வரலாமான்னு கூட யோசிப்பேன். சாந்தகுமார் சார் மகாமுனி கூப்பிட்டப்ப என்னால பண்ண முடியல, அந்த அளவுக்கு சுத்தமா செட் ஆகல. இந்த படத்துல வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் சார் வந்து எனக்கு கரெக்டா வெயிட்டா கொடுத்துருக்காரு. படம் வரும்போது தெரியும். ரொம்ப நன்றி சாந்தா சார். அண்ட் அந்த ஹோல் டீம் அது முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. என்னோட லைஃப்ல நிறைய சில விஷயங்கள் வந்து அவரோட பேச்சு ஒரு 2 hours பேசிட்டு நான் அந்த நோட்ஸ் எடுத்துப்பேன், என்ன நான் பேசணும் அப்படின்ட்டு. வேற யாருக்கும் நான் பண்ண மாட்டேன். சினிமா தாண்டி அவரை நான் நேசிக்கிறேன், ஒரு ஹியூமன் பீயிங்கா. ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, புல்லட் அவர் அடிக்கடி போவார்னு தெரியும். நானும் ஒரு புல்லட் வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, என்னங்க புல்லட் புதுசா வாங்கி வச்சிருந்தேன், பல பலம் டெய்லி தொடச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் தொடக்க மாட்டேன், புல்லட் வாங்கின அப்புறம் டெய்லி கார் தொடக்குது, பைக் தொடக்குது, என் பைக்கை. அவர் சொன்னாரு, என்னங்க காய்கறி வாங்குறதுக்கு புல்லட் யூஸ் பண்றோம், லாங் போங்க அப்படின்னாரு. சார் உங்க கூட நான் வந்து ஹிமாலயா வரேன் சார், எவ்வளவு ஆகும்னாரு. எவ்வளவு ஆகும் நான் கேட்டேன். ஒரு 2.5 lakhs 3 lakhs ஆகும் சார், என் புல்லட்டே 1.25 லட்சம் வரமாட்டேன் சார் அப்படின்னு. அப்புறம் இப்போ ஆஃப்டர் கோவிட் ஒரு 45 முறை பாண்டிச்சேரி, சென்னை பாண்டிச்சேரி போயிட்டு வரேன். ஹோம் டவுன் அது. அம்மா அப்பா பார்க்கறதுலாம் போவேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு லாங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 ஜென் மோடு மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு நிறைய நிறைய நடக்கும் அப்படின்னாரு. நான் ஒரு 45 கிட்ட போயிருக்கேன் சார். வந்து டீ கடை மட்டும் தான் சார் வருது, ஹோட்டல் வருது, உணவகம் வருது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் அந்த வேற மாதிரி இது வரல சார், எங்க வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் லாட். எனக்கு இது ரொம்ப முக்கியமான சும்மா பேருக்கு சொல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு ஆன்மாவோட அவரோட பெரிய படைப்புல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இது பத்தாது சார், அடுத்தது உங்ககிட்ட நான் அவர்கிட்ட பர்சனலா பேசுனதே சொல்றேன். நான் ரொம்ப பெரிய ஆளா வருவேன் சார், அது உங்க படமான்றது நீ தான் முடிவு பண்ணணும். நான் இதுல தான் வருவேன். அடுத்த படத்தை கை உடைச்சிக்கணுமா கால் உடைச்சிக்கணுமா நான் ரெடி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாங்கன்னா ரெடியா ஸ்மைலோட ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நான் கூப்பிட போறது, தமிழ் சினிமாவில் காந்த் அப்படின்னு பேர் முடிகிற பல பேர் வந்து இங்க படைச்ச சரித்திரமும் சாதனையும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த வகையில் தனக்கான இடத்தை நோக்கி தேடி தேடி கதாபாத்திரங்களாக தேர்வு செய்து நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் திரு ரிஷிகாந்த் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சாந்தகுமார் சார், அவர் வந்து எனக்கு பர்சனலாகவும் அவர் அது கிரியேட்டராகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்து. அவரை நான் முத அவரோட படம் மௌனகுரு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது. அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில். ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசியிருக்கேன், போயிருக்கேன். பட் இவர் தான் சாந்தகுமார் சார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாமொழியில நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணியிருப்பேன், பெருசு படத்துல வராது. பட் அதை பார்த்துட்டு அதில் நடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது அதை பண்ணிடணும், அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும். ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்போதான் மகாமுனியில படம் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதுல ரொம்ப குட்டி போர்ஷனா இருந்துருச்சு, அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவது அடுத்ததுல ஏதாவது நல்லதா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் சரி, அதுக்கு ஹெல்ப் பண்ண பிரகாஷ் அண்ணன், அப்புறம் கிருஷ்ணா அண்ணன், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மேடையும் சரி, இந்த பட வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கும். அப்புறம்
கங்க்ராட்ஸ் தாஸ், நண்பன், ரொம்ப நாள பழக்கம். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் அவனோட படத்துலையும் நடிக்கிறது வந்து அது இட்ஸ் நைஸ். அண்ட் அப்புறம் குறிப்பிட்டதில் அப்புறம் ஒரு இபி பிரேம் சார், வெரி நைஸ், வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ சார். யூ ஹவ் பீன் வெரி கைண்ட். எங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அண்ட் எவ்ரிபடி, ரேஷ்மா, சனியா மேம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ.